தற்போதைய அண்மை செய்தி. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை நீரால் சூழ்ந்திருக்கிறது. இதனால் நோயாளிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். 2 நாட்களாக பெய்த மழையால் மருத்துவமனை வளாகம் முழுவதும் குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள், உள்நோயாளிகளும் புறநோயாளிகளும் பெருமளவு பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் மருத்துவமனைக்கு நோய்க்கு சிகிச்சை எடுப்பதற்காக வருபவர்களும் உள்நோயாளிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகு. தற்போது அரசு மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. நோயாளிகள் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர்? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத், ராமநாதபுரம் நகரில் கடந்த 2 தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் நகர் பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டு வெள்ளத்தில் மிதக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புதிய கட்டிட பகுதிக்கு செல்லும் வழியில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. நேற்று பெய்த மழையோடு இன்றும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழை நீர் பெருகி வருகிறது. இதில் நோயாளிகளுடன் வருபவர்களும் மருத்துவமனை கட்டிடத்திற்குள் நடந்து செல்வதற்கு சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாக பகுதியில் உள்ள அம்மா உணவகம் பகுதிக்கு செல்லக்கூட முடியாத அளவுக்கு மழை நீர் அம்மா உணவகத்தை சூழ்ந்துள்ளது. 65 வயதான முதியவர் ஒருவர் கூறும்போது, இதுவரை இது போல மருத்துவமனை வளாகத்திற்குள் மழைநீர் வந்து நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மருத்துவமனை வளாக பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.